வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன். ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பங்குகள் செலக்ட் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமேங்க ஏஐ வந்துட்டு நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக வேற லெவலில் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏஐ நம்மளோட அசிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ என்ன விஷயம்னா டயர்டே ஆகாதுங்க. ஏஐ நம்மளுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கிருச்சு. எப்படி பங்குகளை பார்க்கறது, தேர்ந்தெடுக்கிறது, அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸை எப்படி புரிந்து கொள்வது, இது எல்லாத்துக்குமே பயன்படுதுங்க. இன்னைக்கு வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பங்குகளை ஃபைண்ட் பண்ணலாம், எப்படி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் இந்த காணொலியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறோம். ஸோ காணொலியை முழுசாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் எப்படி கரெக்டான பங்குகளை நம்ம பிக் பண்ண முடியும், எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் மினிட்ஸ்லேயே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்துக்கலாம். இது ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரா உங்களோட ஃபோன்லயே இருக்கும். ஓகேங்களா? கடைசியா எண்டில் 5 ப்ராம்ப்ட்ஸ் நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் அந்த ப்ராம்ப்டை சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இல்லைனா எந்த ஏஐ டூலில் வேணால் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பங்குகளை அனலைஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வருஷ கணக்காக இல்லை மாத கணக்காக உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஐ யூஸ் பண்ணி வெறும் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. எப்படின்னு இன்னைக்கோட காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஏஐ எப்படி நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. சரி, உங்களுக்கு இந்த நிறுவனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு இருக்கீங்க. கன்சிஸ்டண்ட்டாக அந்த நிறுவனம் வளர்ந்துட்டுருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் அந்த நிறுவனத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வருவாய் வந்து அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு கடந்த சில வருடங்களாக. சரிங்களா? இது 3 விஷயத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மணிக்கணக்காக உட்காந்து ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு பங்கையும் நம்ம வந்து ஆய்வு செய்யணும். நிறைய ரேஷியோகளை பார்க்கணும், ஆய்வு செய்யணும். கரெக்டுங்களா? பட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ப்ராம்ப்ட் பயன்படுத்தினா போதும். இந்த எடுத்துக்காட்டுக்கு சாட் ஜிபிடி பயன்படுத்தலாம். இது எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாங்க. எல்லா ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் பிளாட்ஃபார்முக்குள்ளே போவோம் முதலீடுகள் செய்கிறதுக்கு. கரெக்டுங்களா? சரி, நம்ம என்னென்ன ரெலவென்ட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கணும். நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு கீழே நம்ம சொன்ன க்ரைட்டீரியா படி. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஸ்க்ரீனருக்குள்ளே போயிட்டு நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரீனரோட பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறோங்க. ஒரு சிஎஸ்வி கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் காணொலியோட கடைசியில் நான் ஒரு போனஸ் டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இல்லாமன்னு சொல்லிட்டு. பட் அதை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மறுபடியும் வந்தோம்னா இந்த இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்கும். நிஃப்டி 50ல் இந்த இண்டெக்ஸில் நமக்கு நிஃப்டி 50 கீழே இருக்கிற எல்லா பங்குகளும் கிடைக்கும். அதனுடைய ஃபண்டமெண்டல் ரேஷியோஸும் கிடைக்குங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சாட் ஜிபிடிக்கு சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சாட் ஜிபிடிக்குள்ளே என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபாலோயிங் ப்ராம்ப்டை போடுங்க. இந்த வேல்யூஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோமோ இந்த ப்ராம்ப்டில் அதெல்லாம் ரேஷியோ. சரிங்களா? அதை பயன்படுத்தி நம்ம நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பங்கு எப்படி ஃபண்டமெண்டலாக சந்தையில் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராம்ப்ட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்வியும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை கொடுங்க. எஸ், இது ரொம்பவே ஈஸி இல்லை நம்ம செக் பண்ணுறதுக்கு. இது வந்து டாப் 5 பங்குகள் நமக்கு கொடுத்துருக்கு. ஃபர்தராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற முதல் பங்கை இதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோல் இந்தியா தான் முதல் பங்காக அது கொடுத்துருக்கு. இதுக்கு நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக இந்த பங்கை பற்றின தகவல்களை கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஸ்க்ரீனரை பயன்படுத்தி இந்த நிறுவனத்தோட ஆனுவல் ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் இந்த பங்கை வந்து எடுத்துக்கோங்க டீப்பாக. அப்போ தான் நம்ம இந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல்ஸை ஆய்வு செய்ய முடியும், ஏஐக்கும் கொடுக்க முடியும். ஏஐ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு ரொம்ப எளிதாக்கிடும். அடுத்து இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை கொடுங்க. சிம்பிளா இந்த ஸ்டாக்கோட பிரேக் டவுன் பண்றதுக்காக. சரிங்களா? ஃபண்டமெண்டல் செயல்திறனை ப்ராம்ப்ட் இப்படி தாங்க இருக்கும். சாட் ஜிபிடி உங்களுக்கு டீடைல்டான ஒரு ஆய்வு கொடுக்கும் இந்த பங்கோடதும் இந்த நிறுவனத்தை பத்தியும். சூப்பர் இல்லைங்க? எல்லா அனாலிசிஸும் நம்ம வந்து மணிக்கணக்காக பண்ணுறதுக்கு பதிலாக சில நிமிடங்கள் என்ன சில செகண்ட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸை, நிதியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே எளிதான வழின்னு சொல்லலாம். ஏஐ ஃபைனல் வேர்டிக்டும் கொடுக்கும். நம்ம அந்த நிறுவனம் எப்படி முன்னாடி வந்து செயல்திறன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதே விண்டோவில் எப்படி அதை செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது நமக்கு ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்கும்னா நம்ம முன்னாடி கொடுத்த அக்யூரேட்டான டேட்டாவை வச்சு கொடுக்கும். கரெக்டுங்களா? ரொம்ப சிம்பிளில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு
நினைக்கிறேன். நீங்க இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டு இன்னும் நிறைய தகவல்களை அந்த பங்கை நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாரிட்டி தானே நம்ம எல்லாரும் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸல் ஷீட்டை பாக்குறது என்ன, ரிப்போர்ட்டை பாக்குறது என்ன, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஈஸியா நம்ம சிம்பிள் இங்கிலீஷ்ல ChatGPT மூலமா இந்த பங்கை பத்தி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாங்க. நீங்க வந்துட்டு அப்டேட்டடா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பங்கை பத்தி லேட்டஸ்டா நியூஸ்ல என்ன இருக்கு, என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு நம்மளோட சந்தையில அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த டூலை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஹவர்ஸ் நமக்கு சேவ் பண்ணி தரும். ஒரு அண்டர் ரேட்டட் டூல் வந்து Perplexity AIங்க. இதை நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க லேட்டஸ்ட் நியூஸ் அந்த பங்கை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ நமக்கு எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கையிலே இருக்குங்களா. நம்ம வெறும் நொடிகள்ல கிளீனா ஒரு விஷயத்தோட சம்மரி எடுத்துக்கலாம், அதனுடைய சோர்ஸ் எடுத்துக்கலாம், டீப்பா நம்ம ஆய்வும் வந்து பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. உங்ககிட்ட ஸ்கிரீனருடைய பெய்டு வெர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க CSV ஃபைல டைரக்டா ஸ்க்ரீனர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா ஆய்வுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பட் நான் சொன்ன மாதிரியே ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, ஸ்க்ரீனருக்குள்ள போய்க்கோங்க. எந்தெந்த பங்குகளோட லிஸ்ட் வருதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது அப்படியே ChatGPT கொடுங்க. இந்த சிம்பிள் ப்ராம்ப்டோட கொடுத்தாச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. கரெக்டுங்களா? பட் இந்த இடத்துல இன்னும் நீங்க சில ஆய்வு பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ நீங்க அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனை மேனுவலி பண்ணி நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. இந்த ஹோல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பங்கை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வாக் த்ரூ பார்த்துருக்கோம். எப்படி ஒரு பங்கை பிக் பண்றது, எப்படி AI யூஸ் பண்ணி அதை நம்ம ஆய்வு செய்யறது, எப்படி அந்த நம்ம ப்ரெஷரை வந்து கம்மி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டைமையும் சேவ் பண்ணிக்கலாங்க. நல்ல கேள்விகள் கேட்கலாம், டீப்பா உள்ள போய் ஆழ்ந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு பங்கை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்கறதுக்கு முன்னாடி. ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு இது சூப்பரான விஷயம்னே நம்ம சொல்லலாங்க. இந்த பங்கை நம்ம ஆய்வு செய்யறது மட்டும் கிடையாதுங்க. AI டூல்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான பங்கு எதுல முதலீடு செய்யலாம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம், டீப்பா ஒரு நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய நிதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ChatGPT மட்டும் கிடையாதுங்க. நீங்க Perplexity, நோட்புக் LLM, Google Gemini இந்த மாதிரி எந்த AI டூல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆய்வுகள் வந்து மணிக்கணக்கா பண்றதுக்கு பதிலா வெறும் நிமிடங்கள்ல பண்ணி முடிச்சிடலாம், எந்த அடிஷனல் காஸ்ட்டும் இல்லாம. எஸ்ங்க, உண்மையை சொல்ல போறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டண்டா என்ன விஷயம் பண்ணணும்னா டியூ டெலிஜென்ஸ் பண்ணியே ஆகணுங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தகவல் வேணும் அப்படிங்கறத ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க கூடாதுங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு எடுக்கணும். வேற யாரோ எடுக்கிற முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டா ப்ராம்ப்ட் பண்ணுங்க. இந்த காணொலியில நம்ம எப்படி AI பயன்படுத்தி ஸ்ட்ராங்கா பங்குகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், எப்படி அதை வந்து ஆய்வு செய்யலாம் ஃபண்டமெண்டலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் போட்டு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் AI வச்சு எப்படி பண்றதுன்னு வீடியோ வேணுமான்னு நமக்கு சொல்லிடுங்க. இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை பத்தின ரொம்ப டீடைல்ட் அனாலிசிஸ் வேணும்னா அதையும் சொல்லிருங்க. நம்ம அடுத்த காணொலியில அதை நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த காணொலியில சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டுகள் எல்லாமே உங்களுடைய எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த பவர்ஃபுல் AI ப்ராம்ப்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குங்க. ChatGPT இல்லைன்னா வேற ஏதாவது AI மாடல்ல அதை என்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் நம்ம முன்னாடியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி சில பவர்ஃபுல் AI ப்ராம்ப்ஸை கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை ChatGPT இல்லை வேற ஏதாவது AI மாடல்ல கண்டிப்பா உடனே ட்ரை பண்ணி பாருங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.